பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை தான் நாம ஏறெடுக்க போறோம். உங்களுடைய சரீரத்தின் எந்த பகுதியில் எந்த வலி இருந்தாலும் சரி, அது உங்களுடைய உள்ளுறுப்புகளில் வலி இருந்தாலும் சரி, வெளியுறுப்புகளில் வலி இருந்தாலும் சரி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா வலியும் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக சுகமாகறதுக்கு தான் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, சுகம் பெற போகிறீங்க, அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. என்னுடைய தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்குது, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பார்க்காதீங்க. அபிஷேகத்தினால் நுகங்கள் உடைக்கப்படும், விடுதலை அடைவீர்கள். எப்படியாவது உங்களுக்கு ஒரு வீடியோவை கொண்டு வந்தரணுங்கிறதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டு 2026 வருடத்தை இப்போ ஜனவரி மாதத்தில் நம்ம துவங்கி இருக்கிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் வலியோடு கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வழியில்லாத ஆண்டாக இந்த ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு நீங்கள் வலியையே அனுபவிக்காத ஆண்டாக காணப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ரொம்ப நாளா உங்களுடைய சரீரத்தில் வலி, நரம்புகளில் வலி, மூட்டுக்களில் வலி, தலையில் வலி, முதுகில் வலி, உள்ளுறுப்புகளில் வலி, என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதபடிக்கு நான் வலியை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களானால், இந்த வலியோடு கூட வாழ நீங்கள் பழகி கொண்டிருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வலி உன்னுடைய அடையாளம் அல்ல, சுகமே உன்னுடைய அடையாளம்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. வலி உங்களுடைய எதிர்காலம் அல்ல, ஆரோக்கியம்தான் உன்னுடைய எதிர்காலம் மகனே, ஆரோக்கியம்தான் உன்னுடைய எதிர்காலம் மகளேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். வலி உங்களுடைய பங்கு கிடையாது, ஆரோக்கியம்தான் உன்னுடைய பங்கு. வலி நிரந்தரமானது அல்ல, ஆரோக்கியமே நான் கொடுத்த நிரந்தரமான ஆசீர்வாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 53:5 நாம பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டாருங்க, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய தண்டனை அவர் மேல வந்ததுங்க. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகி இருக்கிறீர்கள் என்று விசுவாசியுங்கள். அந்த தெய்வீக சுகத்தை அனுபவிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்த அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலியினால இன்னைக்கு நீங்க சுமக்க வேண்டிய வலியை நீங்கள் சுமக்க தேவையில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே உன் வலியை சிலுவையில் சுமந்து கொண்டேன், அதனால நீ இப்போ உன் சரீரத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் எந்த உறுப்புகள்லையும் வலியை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2026 ஆண்டுல வலி உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க போவது இல்லை, சுகமே உங்கள் சாட்சியாக மாறுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டுல நீ வலியினால் அடையாளப்படுத்தப்படுவது கிடையாது, நீ வலியுள்ளவள் என்று சொல்லப்படுவது கிடையாது, சுகத்தினால், சுகத்தின் சாட்சியினால் நீ நிரப்பப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உங்க இருதயத்தை திறந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. நாம ஜெபிக்கிறப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வலியின் எல்லா மூலாதாரத்தையும் தொடுகிறார், வலியின் வேர்களை அவர் தொடுகிறார். காண முடியாத இடங்களிலும் தெய்வீக சுகம் கடந்து வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஜெபத்தை 21 நாட்களுக்கு என்னோடு கூட இணைந்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். இதை ஜெபிக்கும் போதே உடனடியா சுகம் கிடைக்குதுன்னு நீங்க விசுவாசிங்க. விசுவாச குறைவுள்ளவர்களுக்கு தான் 21 நாள் தேவை. விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக சுகம் உண்டாகிறது. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் புதிய வல்லமையான ஜெபங்கள், சத்தியங்கள் அடங்கின செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நாம ஜெபம் பண்ணலாம். என்னோடு கூட இணைந்து கொண்டு விசுவாசத்தோடு இப்பவே சுகம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய ஆண்டில் வலியால் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பிரசன்னத்திற்குள் நான் கடந்து வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். சங்கீதத்தின் புத்தகம் 107:20 நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார்னு சொல்லி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அருமை பிள்ளைகளை நோக்கி நான் வசனத்தை அனுப்புகிறேன், அவர்கள் இப்பொழுது குணமாகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். எல்லா வலிகளும் சரீரத்தை விட்டு விலகுகிற
இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இவர்கள் சரீரத்தின் சுகத்தை திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வந்த அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை, வலி பிசாசுகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வசனத்தை இந்த நாளில் அருமை பிள்ளைகளுடைய சரீரத்தின் மேல் நான் கட்டவிழ்கிறேன். கர்த்தாவே, எல்லா விதமான வலிகளையும் இப்பொழுது நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது எல்லா வலிகளையும் தொடுவதாக, எலும்புகளில் காணப்படுகிற வலிகள் இப்பொழுது விலகுவதாக, சுகம் உண்டாவதாக, மூட்டு வலிகள் விலகுவதாக, மூட்டுகளில் சுகம் உண்டாவதாக, நரம்பு வலிகள் விலகுவதாக, நரம்புகளில் சுகம் உண்டாவதாக, தசை வலிகள் விலகுவதாக, தசைகளில் சுகம் உண்டாவதாக, தலை வலிகள் விலகுவதாக, தலையில் சுகம் உண்டாவதாக, வயிற்று வலிகள் விலகுவதாக, வயிற்றில் சுகம் உண்டாவதாக, முதுகு வலிகள் விலகுவதாக, முதுகில் பூரண சுகம் உண்டாவதாக, இடுப்பு வலிகள் விலகுவதாக, கை வலிகள் விலகுவதாக, இப்பொழுது பூரண சுகம் உண்டாவதாக, அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி வரக்கூடிய வலிகள் விலகுவதாக, காரணம் தெரியாத வலிகள் எல்லாம் விலகுவதாக, பூரண சுகம் ஆரோக்கியம் உண்டாவதாக. ஒவ்வொரு வலியையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். பூரண ஆரோக்கியத்தை சொல்லுகிறேன். ஒவ்வொரு வலியும் இப்பொழுது விலகிவிட்டது, பரிபூரண சுகம் உண்டாகிவிட்டது. நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20-22 வசனத்தின்படி ஆண்டவரே, அருமை பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கவனிக்கட்டும். உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய செவிகளுக்குள் கடந்து போகட்டும். அவைகள் அவர்களுடைய கண்களை விட்டு பிரியாதிருக்கட்டும். ஆண்டவரே, இருதயத்திற்குள் அருமை பிள்ளைகள் உம்முடைய சுகமளிக்கிற வசனங்களை காத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கிற வசனங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அருமை பிள்ளைகளுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை இப்பொழுது அருமை பிள்ளைகளை நோக்கி அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே இவர்களுடைய எலும்புகளுக்குள், நரம்புகளுக்குள், தசைகளுக்குள், இப்பொழுது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எல்லா உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகளுக்குள்ளாகவும் இப்பொழுது இந்த வசனம் கடந்து போய் ஜீவனை உண்டாக்கட்டும். வலிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா வலி சுழற்சிகளும் இப்பொழுது விட்டு விட்டு வருகிற வலிகள், திரும்ப திரும்ப வருகிற வலிகள் இப்பொழுது விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வீக்கங்கள் கரைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வீக்கங்களும் மறைந்து போகட்டும். விரைப்பு தன்மைகள் எல்லாம் தளர்ந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயங்காத உறுப்புகள் இயங்க ஆரம்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரே, வலி ஆரம்பித்த அந்த இடத்தை இப்பொழுது நீர் தொட்டுக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சுகமளிக்கிற தேவதூதர்களுடைய பணிவிடையை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். மன அழுத்தத்தால் வந்த வலிகள் எல்லாம் இப்பொழுது நீங்குவதாக. ஏசாயாவின் புத்தகம் 40:29 படி ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுக்கு, சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாத உம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தை இப்பொழுது நீர் பெருக பண்ணுகிறீர். இப்பொழுது சத்துவம் பெருகுகிறது. பலவீனமான சரீரங்கள் இப்பொழுதே சுகமடைகிறது, பலனடைகிறது. சோர்ந்த உடல்கள் இப்பொழுது புதிய வல்லமையினால் நிரப்பப்படுகிறது. கர்த்தாவே, 2026ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இவர்கள் ஆண்டவரே மருந்தை அல்ல உம்மையே விசுவாசிக்கிறார்கள். பயத்தை அல்ல விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுவார்களாக. சங்கீதத்தின் புத்தகம் 34:19 படி நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாயிருக்கலாம், கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் இவர்களுடைய சரீரத்தில் இன்றைக்கு நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இனி வலியால் எழுந்திருப்பது இல்லை. உறங்கி எழுந்திருக்கிற போது சரீரத்தில் வலிகள் இருக்க போவதில்லை. வலியால் உறங்காத இரவுகளும் இருக்க போவதில்லை. வலியால் கட்டப்பட்ட வாழ்க்கை இல்லை என்று நான் சொல்லுகிறேன். கைகளை தூக்குகிற போது, கால்களை அசைக்கிற பொழுது, சரீரத்தின் உறுப்புகள் அது செயல்படுகிற போது அங்கே வலிகள் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். எல்லாம் செக் பண்ணுங்க. இப்பவே செக் பண்ணி பாருங்க. உங்க சரீரத்துல அந்த வலி விலகிடுச்சு. என்ன விசுவாசிங்க, என் வார்த்தையை விசுவாசிங்க. உங்க சரீரத்துல அந்த வலி இப்ப இல்ல, அது விலகி போயிருச்சு. எந்த இடத்துல வலி இருக்குமோ அந்த இடத்தை அசைச்சு பாருங்க, அந்த இடத்தை தொட்டு பாருங்க, நீவி பாருங்க, கையை அசைங்க, காலை அசைங்க, உடம்ப திருப்புங்க. இப்பவே சுகம் உண்டாகி விட்டது. இந்த ஆண்டு சுகத்தின் ஆண்டு என்று நான் டிக்ளேர் பண்றேன். விடுதலையின் ஆண்டு என்று நான் சொல்லுகிறேன். சாட்சியின் ஆண்டு என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். உடனடி சுகம் அருமை பிள்ளைகளுக்கு உண்டாகி இருக்கிறது. முழுமையான சுகம் உண்டாகி
இருக்கிறது, நிலையான சுகம் உண்டாகி இருக்கிறது. இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் ஜெபத்தையும் வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் அளிக்கக்கூடிய வல்லமையான ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஊழியத்துல ஒரு பங்காளராக இணைந்து மாதம் தோறும் ஒரு காணிக்கையை செலுத்துகிறேன் என்று தீர்மானித்து விசுவாசத்தோடு கூட நீங்கள் செய்யுங்கள். அப்படி விசுவாசித்து தங்களுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் அனுப்புகிறவர்கள் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஊழிய பங்காளர்களுக்காக நாங்கள் அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல ஜூம்ல தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுகிறது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்க. ஸ்கூல் ஆஃப் பிரேயர்ங்கிற கோர்ஸ் நடந்துட்டு இருக்குது. அதுல ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் ஜாயின் பண்ணுங்க. ஜெப விண்ணப்பங்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்பி தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.